சகோதரர் பக்சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய்த்துணிக்கு ஏற்ற வார்த்தைகள். நவம்பர் மாதம் 29ஆம் தேதி. நீ பார்வையடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 18வது வசனம். மார்க்கு சுவிசேஷம் 8வது அதிகாரத்தில் தேவன் ஆவிக்குரிய குருட்டுத்தன்மையை பற்றி பேசுகிறார். அவர் தம்முடைய சீஷர்களிடம், அவர்கள் கண்களிலிருந்தும் காணாதிருக்கிறீர்களா, காதுகளிலிருந்தும் கேளாதிருக்கிறீர்களா, நினைவு கூறாமல் இருக்கிறீர்களா என்றார். வசனம் 18. மார்க்கு சுவிசேஷம் 8வது அதிகாரம் 11 மற்றும் 12வது வசனத்தில் கர்த்தர் சுட்டிக்காட்டிய முதல் வகையான குருட்டுத்தன்மை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செய்த பல அற்புதங்களை பரிசேயர் பார்த்திருந்தார்கள். ஆனாலும் அவர்கள் அவரை விசுவாசிக்க விரும்பவில்லை. திரளான ஜனங்கள் அவரை அங்கீகரித்தார்கள், ஏனென்றால் அவர் அதிகாரமுள்ளவராக போதித்தார். மத்தேயு சுவிசேஷம் 7வது அதிகாரம் 29வது வசனம், மார்க்கு சுவிசேஷம் 1வது அதிகாரம் 22வது வசனம், லூக்கா சுவிசேஷம் 4வது அதிகாரம் 32வது வசனம். இதுவரை எந்த தீர்க்கதரிசியும் செய்யாத வகையில் அவர் அற்புதங்களை செய்கிறார் என்பது அவர்களுக்கு தெரியும். ஆயினும் இந்த பரிசேயர்கள் அவரிடம் ஒரு அடையாளத்தை கேட்டார்கள். அவர்கள் பார்த்ததையும் கேட்டதையும் மீறி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்களால் விசுவாசிக்க முடியவில்லை. அவர்கள் முற்றிலும் குருடர்களாகவே இருந்தனர். இதே நிலைதான் இன்றும் ஜனங்களிடையே காணப்படுகிறது. பல சமயங்களில் அவர்களுடைய வீடுகளில் அற்புதங்கள் நிகழ்த்தப்பட்டு அவர்களுடைய ஜெபங்களுக்கு பதில் கிடைப்பதை அவர்கள் பார்த்திருக்கிறார்கள். ஆயினும் அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இல்லை. யோவான் சுவிசேஷம் 6வது அதிகாரத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வியாதியுள்ளவர்களுக்கு செய்த அற்புதங்களின் நிமித்தம் திரளான ஜனங்கள் அவரை பின்பற்றினார்கள் என்று வாசிக்கின்றோம். வசனம் 2. ஆனால் அவர்கள் நித்திய ஜீவனை பெற அவருடைய மாம்சத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ண வேண்டும் என்று கர்த்தர் அவர்களிடம் சொன்னபோது அவர்கள் பின்வாங்கி சென்றார்கள். மேலும் அவருடன் பின் செல்ல மறுத்தார்கள். வசனம் 66. இதே போல இன்றும் பலர் தங்கள் நோயிலிருந்து குணமடைய விரும்பி இவ்வுலகின் அழிந்து வரும் பொருட்களை பெற தேவனிடம் ஜெபம் செய்கிறார்கள். ஆனால் ஆவிக்குரிய ஆரோக்கியம் அல்லது ஆவிக்குரிய ஐஸ்வர்யத்தின் மீது சிறிதளவும் அவர்களால் ஆர்வம் காட்ட முடியவில்லை. மார்க்கு சுவிசேஷம் 8வது அதிகாரத்தில் குறிப்பிட்டுள்ள 2வது வகையான குருட்டுத்தன்மையை 14லிருந்து 21வது வசனம் வரை நாம் பார்க்கின்றோம். பரிசேயர்கள் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாக இருக்குமாறு கர்த்தராகிய இயேசு தம்முடைய சீஷர்களை எச்சரிப்பதை இங்கு பார்க்கின்றோம். ஒரு சிறிய புளிப்பு முழு மாவையும் புளிக்க வைப்பது போல் ஒரு சிறிய சந்தேகம் அவருடைய வாழ்க்கையில் அதிக குருட்டுத்தன்மையை ஏற்படுத்தும் என்று அவர் தனது சீஷர்களுக்கு சுட்டிக்காட்டினார். அப்போது பரிசேயர்களின் புளிப்பான மாவை குறித்து, அவருடைய நம்பிக்கையின்மை மற்றும் சந்தேகம் இவைகளை குறித்து அவர் எச்சரித்தார். தேவனுடைய வார்த்தையும் தேவனுடைய அன்பும் அவருடைய கிருபையும் சந்தேகிப்பது நம்முடைய வாழ்க்கையில் குருட்டுத்தன்மையும் இருளையும் கொண்டு வரும். இவ்விதத்தில் பல விசுவாசிகள் தங்கள் மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் விசுவாசத்தையும் இழந்துவிட்டார்கள். சிலர் தங்கள் ஜெபங்களுக்கு அவர்கள் விரும்பும் வழியில் பதிலளிக்கப்படாத போது தேவனை சந்தேகிக்க தொடங்குகிறார்கள். அவர்கள் மதியினத்தால் அவர்கள் சபை கூட்டங்களிலே வேத வாசிப்பு மற்றும் தனிப்பட்ட ஜெபம், தசம பாகம், அவருடைய தனிப்பட்ட தியானம் இவைகளெல்லாம் நிறுத்திவிடுகிறார்கள். இவ்வாறு அவர்கள் ஒரு நம்பிக்கையற்ற செயலை செய்வதால் தங்கள் வாழ்க்கையில் இருளையும் குருட்டுத்தன்மையும் கொண்டு வர அனுமதிக்கிறார்கள். அதனால்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரிசேயரின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாக இருக்குமாறு தம்முடைய சீஷர்களை எச்சரித்தார்.